இப்போ ரீசெண்டாக திருப்புவனத்தில் இருக்க மடப்புரம் கோயிலில் வேலை பார்த்த அஜித்குமார் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு ஒரு அநீதியான ஒரு செயல் நடந்திருந்ததை நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இப்பொழுதைக்கு ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸாக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சோஷியல் மீடியாவில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா, கிடைக்குமா அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கூட தான் இருக்குது. நீங்கள் ஜெய்பீம் படத்தை நேரில் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்குமோ அதுதான் எக்ஸாக்டாக இப்போ அஜித்குமாருக்கு நடந்திருக்கு. அப்படி அந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து இப்போ கடைசி வரை என்ன நடந்துச்சு அப்படின்றத ஆர்டரை அவங்கள்ட்ட சொல்கிறேன். 5 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். 27/6/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்பயும் போல் அஜித்குமார் அந்த மடப்புறத்தில் இருக்க பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வேலைக்கு போயிருக்காரு. இவர் அப்போ அந்த கோவிலில் ஒரு டெம்பரவரியாக ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 27 to 28 வயசு கிட்ட இருக்கும். இன்னைக்கு திருமங்கலத்திலேருந்து நிக்கிதா அப்படின்றவங்களும் அவங்களோட அம்மாவான சிவகாமி அப்படின்றவங்களும் காரில் இந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. இதில் அந்த சிவகாமி அப்படின்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதாவது அவங்க வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க போல். ஸோ அங்கே செக்யூரிட்டி கார்டாக இருந்த அஜித்குமார்கிட்ட நிக்கிதான்றவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. என்னதுன்னா, தன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இந்த காரை வந்து பார்க்கிங்கில் விட்டுறணும் அப்படின்றக்காண்டியும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அஜித்குமாரும் நிக்கிதா அவங்களோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கார் சாவியை வாங்கியிருக்காரு. பட் அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கார் ஓட்ட தெரிஞ்ச அஜித்குமாரோட ஃப்ரெண்டான அருண்குமாரை இவர் ஹெல்ப் கேட்டு அந்த காரை வந்து பார்க்கிங்கில் போட சொல்லியிருக்காங்க. நிக்கிதா அப்புறம் சிவகாமி அம்மா இவங்க 2 பேரும் அந்த கோவில் ரீச் ஆன டைம் வந்து 10 மணி. இவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வெளியே வந்தது 12 மணி. ஸோ இந்த 2 மணி நேரம் வந்து அந்த காரோட கீ வந்து அஜித்குமார்கிட்ட தான் இருந்திருக்கு. இவங்க கோவிலேருந்து ரிட்டன் வந்து அந்த கார் கீயை வாங்கிட்டு ரிட்டன் திருமங்கலத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது மேலூர் கிட்ட வரும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. பின்னாடி சீட்டில் கட்டப்பையில் 14 சவரன் கோல்டு ஜுவல்ஸ் வச்சுருந்தது காணாமல் போயிருக்கு. பக்கத்தில் இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் யாரோ எடுத்திருந்தால் எந்த ஒரு நிலைமையில் இருக்குமோ அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்டு ஷாக்கான நிக்கிதா வந்து திருப்பி நம்ம கோயிலில் போய் செக் பண்ணி பார்ப்போம், மேபி அங்கே நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு திருப்பி வந்திருப்பாங்க. கோவிலையும் தேடி பார்த்துருப்பாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னா அஜித்குமார். ஏன்னா அவங்ககிட்ட தான் கார் கீயை கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ கார் கீ வச்சுருந்த அஜித்குமார்கிட்ட நிக்கிதா வந்து இந்த நகையை பற்றி கேட்குறாங்க. பட் அஜித்குமார் வந்து இந்த நகையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஆக்சுவலாக கார் எனக்கு ஓட்ட தெரியாது, நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் இந்த காரவே பார்க்கிங்கில் போட சொல்லியிருந்தேன் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நிக்கிதா அவங்க இந்த அஜித்குமார்கிட்ட இந்த காரை பற்றி கேட்கும்போது அஜித்குமார் அங்கே ஒரு பேர் சொல்லாமல் 2-3 பேரை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை டேரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு குழப்பத்தோட ஒரு ஆன்சர் சொன்னனால நிக்கிதாக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை 3 மணி போல் அஜித்குமாரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகலை, பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு சீக்கிரட்டாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சீக்கிரட்டாக ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அடித்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீ தான் அந்த நகையை எடுத்திருக்கன்றது தெரிஞ்சிடுச்சு, ஸோ இந்த எங்கே வச்சிருக்கன்றதை மட்டும் எங்கிட்ட சொல்லிடு அப்படின்றத மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அடித்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஃப்ரைடே ஃபுல்லாக இந்த மாதிரி அடித்து இன்வெஸ்டிகேட் பண்ணியே போய்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாள் சாட்டர்டே 28/6/25 அன்னைக்கு அந்த அஜித்குமார் வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போய் ஏதாவது கிடைக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு அஜித்குமாரோட தம்பியான நவீன்குமார் அப்புறம் இன்னும் 4 பேரை சேர்த்து மொத்தம் 5 பேரை டெம்போவில் ஏற்றிட்டு அஜித்குமாரை அந்த கோயில்கிட்ட வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்படி அவங்களை டெம்போவில் கூட்டிகிட்டு வரும்போது ட்ராவல்லே அவங்கள அடிச்சுக்கிட்டே தான் விசாரிச்சுட்டு வராங்க. உங்கள் அண்ணன் எங்கே நகை வச்சிருக்கா, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக அங்கே அஜித்குமாருக்கும் அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சனிக்கிழமை நைட்டு எண்ட் ஆகும்போது அஜித்குமாரோட தம்பியான நவீன்குமார் அப்புறம் அந்த கூட இருந்த 4 பேர் எல்லாரையுமே நீங்கள் வந்து ஸ்டேஷனில் போய் சைன் போட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுங்கன்னு சொன்னாங்க. இவங்களும் ஸ்டேஷனில் போயிட்டு சைன் போட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 நாளாக அடிச்சுக்கிட்டே இருந்த அஜித்குமாருக்கு மயக்கம் வந்து அவர் கீழே விழுந்திருக்காரு. ஸோ இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலான கிருத்திகா அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா இவங்க ட்ராவலில் வரும்போதே அஜித்குமாரோட உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. நீங்கள் உயிர் போனதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க உயிர் போகிற அளவுக்கு அடித்ததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமை வரை அடி வாங்கிக்கிட்டே இருந்த அஜித்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் தான் நகையை எடுத்தேன், கோவிலுக்கு பின்னாடி தான் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த நகையை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அஜித்குமார் எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஷாக்கு, அந்த இடத்துல நகையே இல்லை. எதனால இப்போ அஜித்குமார் பொய் சொன்னார் அப்படின்னா 2 விஷயத்துக்காண்டி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா,
கண்டினியூஸாக அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த அடியிலேருந்து தப்பிக்கலாமே அப்படின்றதுக்காண்டியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோவில் பக்கத்தில் தான் அஜித்குமார் அடித்து விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் கோவிலுக்குள்ளே போகிறப்பயாவது யாராவது பார்த்து இதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு காரணத்தினால பொய் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன பொய் மூலயமா போலீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் அந்த கோவத்தை தூண்டியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க முன்னாடியை விட ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் தண்ணி தவிச்சிருக்கு, கேட்டிருக்காங்க, அதுக்கு எதுவும் கொடுக்கல. இவர் அடிக்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிவிசி பைப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா பொடியெலாம் தண்ணியில் கலந்து வச்சுருக்காங்க. தண்ணி கேட்குறப்ப அதை கொடுக்காம இதை கொடுத்துருக்காங்களாம். ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகி டீஹைட்ரேஷன் ஆகி அடி வாங்கி எதுவுமே வாயில் படாத நேரத்தில் விக்கெல்லாம் வந்தப்போ கூட அவர் தண்ணி கேட்டிருக்காரு. பட் ஏன்னா நடிக்கிறியான்னு சொல்லிட்டு இவங்க அப்போ கூட தண்ணி குடிக்காமல் இருந்திருக்காங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அப்போவுமே அவங்க நடிக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக இருந்துட்டு கடைசியில் அவனை இதுக்கு மேலே தாங்க முடியாது, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணுன்றக்காண்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ட்ராவல் பண்ணி போகும்போதே அவரோட உயிர் போயிருக்கு அப்படின்றது தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே நைட்டு அஜித்குமார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இறந்துட்டார் அப்படின்றத அஜித்குமார் வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அவங்க வீட்டில் இருந்த யாருனாலையும் இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா உயிரோட ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஆக்சுவலாக அஜித்குமாரோட தம்பிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வீட்டை வந்து செக் பண்ணிவிட்டு போயிருக்கலாம் அங்கே எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறம். ஆனால் அவங்க தம்பியையும் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க தம்பி கூட இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. யார் எடுத்தான்றது கடைசி வரை தெரியவே இல்லை. ஆனால் விசாரிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் அதில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித்குமாரோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு சட்டப்படி ஒரு தண்டனை வந்து இந்த போலீஸ்க்கெலாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ரிசல்ட்டாக இந்த அஜித்குமாரோட டெத்தில் 7 போலீஸ் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகியிருக்காங்களாம். அதில் 6 பேர்கிட்ட சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணாருன்றது தெரில, அவர் ஏன் எதுவும் பண்ணலைன்றதே இப்போ வர சொல்லலை. அதுபோக இந்த அஜித்குமாரோட டெத்துக்கு ஜஸ்டிஸ்காண்டி ஹைகோர்ட்டே இந்த கேஸை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து ஆஜராயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரீவியஸாகவே அந்த ஏரியாவில் இதே மாதிரி இன்சிடெண்ட் ஒரு 2-3 டைம்ஸ் நடந்திருக்குன்ற மாதிரி அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் சொல்கிறாங்களாம். இப்போ அஜித்குமாருக்கு ஜஸ்டிஸ் என்ன அப்படின்றதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இப்போ இதோட கடைசி எட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவர் இறந்தே போயிட்டார். ஸோ இப்போ அதுக்கடுத்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி தரது இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த விஷயம் எதுவுமே அஜித்குமாரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடாது, அஜித்குமாரை வந்து திருப்பி கொண்டு வந்துடாது கரெக்டாக. இது நடந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு மும்முரமாக இருக்கிறோமோ அது நடக்காமல் பார்த்துக்கிறது தான் இதை விட அது புத்திசாலித்தனம். நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு தான் அந்த சாத்தான்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு உயிர் போகிற அளவுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ப்ளேம் பண்ணிட்டு ரூலிங் பவரில் இருக்கும்போது அவங்கள நம்ம ப்ளேம் பண்ணுறது, சப்போஸ் அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறது, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. அந்த ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கணும். அதுவும் இந்த உயிர் போகிற மாதிரி நடக்கிற ஒரு விஷயத்தில் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் ப்ரிகாஷனாக எடுக்கணுமோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டடியில் நடந்த இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, கஸ்டடியில் நடந்த ஒரு மர்டரு. இதே நார்மல் பீப்புள் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அவங்களுக்கு கோர்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அது அவங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இதுவே இந்த இடத்துல போலீஸ் தான் அதில் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த 7 பேரில் 6 பேரை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு வேறு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்த மாதிரி தெரில. இந்த விஷயம் நார்மல் பீப்புளுக்கு ஒன்று, மித்தவங்களுக்கு ஒன்றுன்ற பஸ்ஸில் அது வந்து ஒரு நியாயமே இல்லை. ஐ ஹோப் தே கெட் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ஸ் டெத். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த விஷயத்தில் யார் மேலே தப்பு, யார் வந்து கரெக்டு அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஹியூமனிட்டி சைடு பார்க்கும்போது இதெல்லாம் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது எந்தெந்த விஷயம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க 5 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.